இந்த பிளேஸ் பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குன்ட்டு. இதுதான் வந்து லாஸ்ட் எண்டுக்கு வரப்போற பிளேஸு. அவ்வளோ அருமையா இருக்கு. இது வந்து 4 மாடிக்கு மேல வந்து ஏறி பார்க்கணும். அங்க அவ்வளோ வியூஸ் வந்து அழகா தெரியும். 4:30க்கெல்லாம் வந்து வெளியில கிளம்பிரணுன்றதுக்காக கடகடன்னு எல்லா பிளேஸும் பார்த்துட்டோம். பார்த்துட்டு அங்க பக்கத்துல இருக்கவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா 4:30 ஆனோன கிளம்பணும். நம்ம வந்து அப்புறம் மழை வேற கொஞ்சம் தூரம் இருட்டுற மாரி இருந்துச்சு. அதனால கடகடன்னு வந்து பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு நாங்க மேலே போனோம். மேலே போனா யாரும் இல்ல அவ்வளவா. 2 பேர் தான் பீப்பிள் தான் இருந்தாங்க. அதுவும் வெளிநாட்டவர்கள் வேற இருந்தாங்க 2 பேர். அதே மாரி நாங்க போன அந்த இடம் ஃபுல்லா வந்து வெளிநாட்டுலருந்து வந்து அ அ பார்க்கறதுக்கு வந்தவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. அதே மாரி அவங்களும் ஸ்டில்லுலாம் நெறைய எடுத்துட்டு போறாங்க. கேமராவே பெரிய கேமரா வச்சு அவங்கலாம் ஸ்டில் எடுக்குறாங்க. ஆம், அவங்க நம்ம ஊர வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு வெளிநாட்டுலேருந்து வராங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற அருமையான பிளேஸஸ் நம்மளுக்கே தெரியாம இருக்கு நெறைய பிளேஸஸு. நம்மளுடைய தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அதாவது மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து நம்மளுடைய இந்த சென்னைய வந்து டூரிஸ்ட் பிளேஸா வந்து ஆக்குறதுக்காக நெறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இது ஒண்ணுதான். பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு மேல இருந்து பார்க்க. இதுக்கும் மேல போனோம். போனா தான் வந்து அங்க நம்ம அ அந்த அழகான வியூஸ வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் இதுக்கும் மேலயும் இதுக்கு மேல போனோம். ஒரு ஒரு இடமும் வந்து அவ்வளோ அருமையா இருக்கு. ஒரு ஒரு இடமா பார்த்துக்கிட்டே போனோம் நாங்க. இங்கேருந்து ஒரு வியூ இருக்கு. அதுக்கும் மேல ஒரு வியூவு அந்த மாரி. அங்க பாருங்க டூரிஸ்ட் அதாவது வெளிநாட்டுலேருந்து வந்த பீப்பிள் வந்து நிக்கிறாங்க. அ அவங்கலாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தாங்க அவங்க பார்த்துட்டு. அப்புறம் வந்து அங்க டெலஸ்கோப் வழியாகவும் நம்ம கடலையும் பார்க்கலாம். அங்க கடல் தெரியுது. ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு கிட்ட தெரியுது. அத சுத்தி இருக்கிற பிளேசஸ் அப்புறம் பறவைகள் இந்த இருக்கு டவர். அந்த டவர்ல நெறைய பறவைகள் இருந்துச்சு. அத பாரும்மான்னு அவரு நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணி அந்த வாட்ச்மேன் சொல்றாரு பக்கத்துலயே நின்டு. நம்மளுக்கு வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி ஃபோட்டோஸ் இப்படி எடுங்கன்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அதே மாரி சுத்தி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெறைய பேரு கூட்டம் வந்துருச்சு. அதனால வந்து நாங்க சரின்ட்டு கிளம்பிட்டோம். பாருங்க இங்கேருந்து நான் இது 4த் ஃப்ளோர் மாரி கீழ இருந்து எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. கீழலாம் எவ்வளோ அழகா இருக்கு. மேல வந்து வியூ அழகா இருக்கு. இதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற முடிஞ்சிரும். எண்டு முடிஞ்சிரும். கிளம்பிட வேண்டியதுதான். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கான சின்ன கேஃபே மாரி வருது. அவ்வளோ சூப்பரா இருக்கு அங்க. பார்க்கறதுக்கு நீட்டாவும் இருக்கு. அங்க போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்க வந்தது வந்து